நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஒரு ஆசீர்வாதமான நாளை, ஒரு செழிப்பின் நாளாய் மாற ஆண்டவரிடம் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 35வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரம் என்பது வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் காண முடியாத ஒரு காரியத்தை குறித்து தான் வனாந்தரம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்க்கும் பொழுது வறண்ட நிலம் என்றால் எந்த விதத்துல எந்த ஒரு வேரும் கனி கொடுக்க முடியாது, நிலைத்து நிற்க முடியாத அளவுக்கு ஒரு வறட்சியை குறிக்கிறது. வறட்சி என்பது எந்த விதத்துல ஒரு ஒரு ஆவிக்குரிய போஷாக்கோ, எந்த ஒரு மாம்சத்துக்குரிய போஷாக்கோ உற்பத்தியே ஆக முடியாத ஒரு இடம் தான் வறண்ட நிலம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி. எப்பேற்பட்ட பொல்லாத இருதயம் கொண்டவர்களா இருக்கிற ஒரு இருதயத்தை தான் கடுவெளியின் ஒரு கொடிய இருதயம் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி கடுவெளிய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட பாதையில இதுவரைக்கும் நம்ம சென்று கொண்டிருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் எந்த வழியில கண்ணோக்கி பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரே மாதிரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை காண முடியவில்லை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை காண முடியவில்லை. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை தேடி சோர்வும் பலவீனமும் தான் வந்து ஆட்கொள்ளுகிறதே தவிர ஒரு செழிப்பை காண முடியலையே என்று நீங்கள் கலங்கி போய் தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்: வனாந்தரமும் வறண்ட நிலமும் கழிக்கும், காட்டு வெளி புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லுகிறார். புஷ்பத்தை போல, புஷ்பம் அப்படி என்ற ஒரு அழகான பூவை போல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செழிப்பை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயம் கொண்டவர்களை எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நிச்சயமா என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார்னு நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும் என்று வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க விசுவாசிச்சு பாருங்க, ஆண்டவர் எனக்கு நன்மையானதை தருவார், ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்க நின்று பாருங்க, உங்க வாழ்க்கை ஒரு புஷ்பத்தை போல செழிக்கிற ஒரு வாழ்க்கையை மாறும் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. இந்த வசனத்திற்கு நீங்க அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை உடையவர்களா இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில வனாந்திரம் கிடையாது, வறண்ட நிலம் கிடையாது, கடுவெளி கிடையாது. எப்படிப்பட்ட கோணலான வழிகளா இருந்தாலும் எல்லாவற்றிலும் செவையான வழியை ஆண்டவர் நிச்சயமாய் காட்டி உங்களை செழிப்பான பாதையில் நடத்துவார் என்பதுல துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. வனாந்தரமும் வறண்ட நிலமும் அப்பா செழிப்பாகும் என்று சொன்னீங்க சுவாமி. அப்பா காட்டு வெளி, அப்பா எதற்கும் ஆகாத ஒரு வெளி கூட அப்பா காட்டு புஷ்பத்தை போல பூத்து செழிக்கும் என்று சொன்னீங்க சுவாமி. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது. எங்கள் வாழ்க்கையில ஒரே வனாந்தரமா இருக்கிறது என்று நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறேன். தேவனால் எல்லாம் செய்யக்கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. அப்பா இந்த பூமி வெறுமையா இருக்கும் பொழுது மழை உண்டாக கடவுது, அப்பா கடல் உண்டாக கடவுது, மணல் உண்டாக கடவுது என்று நீங்க ஒவ்வொன்றும் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் பொழுது அவைகள் எல்லாம் உண்டானது போல நீர் எங்கள் வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லும் போது சுவாமி, எல்லா வறண்ட நிலமும் வறட்சியும் மாறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியா எங்கள் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய், செழிப்புள்ள வாழ்க்கையை மாற்றித்தாங்க. எங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்கள், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. God bless you.